தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். 7வது அதிகாரம். மக்கட்பேறு. 63வது குறள். தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இந்த குறளின் விளக்கம். தம் பொருள் என்று போற்றுதற்கு உரியவர் தம் மக்களே ஆவர். மக்களாகிய அவர் தம் பொருட்கள் எல்லாம் அவரவர் வினை பயனால் வந்தடையும். அதாவது தம் பொருள்னு வள்ளுவர் யாரை சொல்கிறாருன்னா, நம்மளோட குழந்தைகளை மட்டுமே. மற்ற செல்வங்களையெல்லாம் அவர் செல்வமாகவே மதிக்கலை. ஒரு செல்வம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாலே குழந்தை செல்வத்தை மட்டும்தான் அவர் ஒப்பிடுறாரு. தம் மக்கள் நமக்கு ஒரு நல்ல குழந்தைகளாக அமைஞ்சு, ஒரு நல்ல உயர்வான பண்பான குழந்தைகள் நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா அதுவே அவருக்கு மிகப்பெரிய செல்வமாக. அந்த குழந்தை நமக்கு செல்வமாக வரணும் அப்படின்னா தம் தம் வினையான் வரும். நாம் என்ன நல்ல செயல்கள் செய்கிறோமோ அதுதான் அந்த குழந்தை நமக்கு செல்வமாக வருமா. நாம் செய்கிற நல்ல செயல்கள்னால் நமக்கு நல்ல குழந்தைகள் வருவாங்க. நாம் செய்கிற கெடுதல் தீமையான செயல்கள் தீவினைகள் செய்தோன்னா நமக்கு ஒரு நம்மளுடைய வினைப்பயன் தான் நம்மளோட குழந்தைகளாம். அதை தான் ரொம்ப அழகாக நம் பொருள்னு நாம் உரிமை கொண்டாடுறது நம்மளோட குழந்தை செல்வம். அப்படியாப்பட்ட அந்த குழந்தை செல்வமே நமக்கு மிகப்பெரிய செல்வமாக மாறணும் அப்படின்னா நாம் செஞ்ச நற்செயலும் வினைப்பயனும் தான் நமக்கு குழந்தையாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளைகளை தம் செல்வமென்று அறிந்தோர் கூறுவர். அப்பிள்ளைகள் உள்ளபடியே செல்வமாவது அவரவர் செய்யும் நற்செயல்களால் அமையும். தம் மக்களே நம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர் தம் பொருட்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும்.